நேற்றைக்கு ஒரு செய்தி பார்த்தேன். ஆமா, ஸ்டாலின் உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. உங்கள் கனவு என்ன அப்படின்னு கேட்க சொன்னார். ஒரு முதலமைச்சர் சொல்ற, என்னால் முடிந்த திட்டங்களை நான் செய்திருக்கிறேன், இதையும் கடந்து உங்கள் கனவு என்னன்னு சொல்லுங்கள். எதிர்காலத்திலே ஆட்சி அமைந்தவுடன் 2.0 அந்த திட்டங்களை செயல்படுத்தி கொடுப்பேன் என்று கலைஞருடைய மகன் உறுதியளிக்கிறார். இதுல இவருக்கு என்ன கோபம்? 1000 ரூபாய் கொடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, 1000 ரூபாய் கொடுக்க முடியாது நான் கொடுக்கிறேன் அப்படின்னு நீ சொல்ற இல்ல, சொல்றது உரிமைன்னு சொல்லிட்டு போகும். உங்கள் கனவு என்னன்னு நம்ம முதலமைச்சர் கேட்கிறார். செய்தவர், சொன்னவர், செயல்படுத்தினவர் மீண்டும் என்ன தேவைன்னு கேட்கிறாரு. அது என்ன தப்பு? உடனே ஒரு பெரிய அறிவாளி, ஆமா ஒரு அறிவாளி நினைச்சு வார்த்தை வருகிறார் பாருங்க. கனவு என்ன? இவ்வளவு வெளிப்படத்தன்மையோடு மக்கள் சொல்லுகிறார்கள். இவரு என்ன சொல்றாருன்னா, தனக்கே உரிய அந்த பாணியில மனுஷன் என்ன சாப்பிட்டாலும் அதான் வியாபாரம், இட்லி சாப்பிட்டா இட்லி வியாபாரம், அது மாதிரி என்ன சாப்பிட்டாலும் அதான் வியாபாரம், அந்த பாணியில சொல்றாரு. உங்கள் கனவு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு முதலமைச்சரை பட்சப்படுத்தி சொல்லும் போது சொல்றார், தகுதி தர எங்கே இருக்கிறார். ஆமா, தன்னை பெற்ற தாய் ஒரு பெண் என்று கூட நினைத்து பார்க்காமல், தனக்கு வாழ்க்கை பற்றி இருக்கிற மனைவி ஒரு பெண் என்று கூட நினைச்சு பார்க்காம, தனக்கு பிறந்து இருக்கிற குழந்தை மகள் ஒரு பெண் என்று கூட நினைச்சு பார்க்காம, என் கடன் என்ன தெரியுமா? யாரு வேணும்னு கேட்டாரு? அதாவது பெண்கள் கைக்கு தாராளமாக கொடுக்குறாங்க. ஆமா, யார் பேர் சொன்னாரு? லட்சக்கணக்கான பேர் கொடுக்குறாங்க. ஆமா, பெண்கள் எல்லாம் அங்கங்க சேர்ந்து. ஆமா, இப்பேற்பட்ட ஒரு கேவலமா உன்னுடைய தேர்தல் கலவரம் எப்படி இருக்குதுன்னா, நீ கேட்ட பாரு, இதுதான் திருப்பி திருப்பி கொடுப்பாங்க. உன் மனைவி, உன் தாய், உன் மகன் கட்சி பாடுமாறு பாட மாட்டாங்க. நீ சொந்தம் மந்தம் இதெல்லாம் சொல்லிக்கிறார்கள், அதெல்லாம் ஒண்ணுமே எடுப்படாது. ஆமா, நீ சொன்ன வார்த்தை 5-6 பாயிண்ட் இருக்குது, இந்த 2 மட்டும் சொல்றேன். லேட்டஸ்டா சொன்னதுக்கு சொல்றேன். பெண்களை நீ கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசுகிறேன், நீ தைரியமா இருந்தா என்ன சொல்லிடுறது? இன்னும் நான் கூட அதை சொல்லக்கூடாது. நீ உன் கட்சிக்கு தலைவராக செஞ்சு மறைந்த முதலமைச்சர் அந்த பேரை வச்சிருச்சு, அந்த மாதிரி சொல்லுவேன். சாதாரணமா யாரோ பெண்களுடைய பேரை வச்சு